ஸோ இது வந்து டிசீஸ் ஆஃப் இயர் அண்டு மாஸ்டாய்டு ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே இயர் ஓரியன்டு டிசீசஸ் எல்லாமே பேலன்ஸ். ஓகே, இந்த 2 சாப்டர் அப்படியே பிரிச்சிருக்காங்க. நம்ம அதை போயிடலாம். மாஸ்டர்ட்னா என்னங்க சார்? அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. ஓகேங்களா? இயருக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் இதெல்லாமே இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையும் பண்றது தான் நர்வ்ஸ், இது எல்லாத்தையும் கேட்டர்பில்லர்ஸ் இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றது தான். ஸோ இது ஐயோடதே இதுலயே இருக்கு சார். இப்போ ஓகே, ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரியல. அதுல இருக்கு. ஓகே. ம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசீசஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏர். ஓகேயா? ஸோ எக்ஸ்டர்னல் இயரை தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து H60.33 சிம்மஸ் இயர் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த டிசீஸ் பத்தி தெரியுமா மேடம்? சிம்மஸ் இயர். ம்ஹும். ஓகே, சிம்மஸ் இயர்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளோட காதோட ஓட்டை இருக்குல்ல, அந்த உள்பகுதி கனல் உள்ள இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அதை அடைச்சுக்கிட்டா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படி சிம்மஸ் காதில் பஞ்சு வச்சு அடைச்சு ப்ராசஸ் பண்றாங்க, அது மாதிரி அடைச்ச இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்மஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஓடிடிஸ் மீடியா. ஓகே, ஸோ இன்ஃபெக்ட் ஓடிடிஸ் எக்ஸ்டர்னா அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா H60.33 சிம்மஸ் இயர்ஸ். நிறைய இடத்துல இந்த சிம்மஸ் இயர்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் அதை கோடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. H60 அதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் செருமன் இயர்வேக்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ அது வந்து ரொம்ப இயர்வேக்ஸ் இருந்து அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து H61.2. ஓகேங்களா? ஸோ அதே இது வந்து என்ன அப்படின்னா H61.23ங்கிறது பைலேட்ரல், ரெண்டு சைடுமே வந்து செருமன் அடைச்சிருந்துச்சுன்னா அது வந்து இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா H61.23 அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்மர்ஸ் யாருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ யாருக்கு மோஸ்ட் வரும்? சிம்மர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? தண்ணி அதிகமாக காதுக்குள்ளே போய் அடைச்சு ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஓடிடிஸ், இன்ஃபெக்டிவ் ஓடிடிஸ் வரும். அது வந்து H60. செரமன்ங்கிறது திடமாக இருக்கக்கூடிய இயர் வேக்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா அது 61.2. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா H60.2 மலிக்னன்ட் ஓடிடிஸ் எக்ஸ்டர்னா. ஓகேங்களா? ஸோ அது வந்து அக்யூட்டு, இது மலிக்னன்ட்ங்கும் போது கிரானிக். ஓகே, சிவியர் டிசீஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இம்யூனிட்டி லெவல் குறைஞ்சவங்க இருப்பாங்கல்ல. ஓகேங்களா? ஸோ இம்யூனோ ம். காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இம்யூனிட்டிஸ் இது வந்து குறைஞ்சவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வெளிப்புறத்து காது வந்து ஒரு மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னா கருப்பா ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷனா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது பிளஸ் வந்து காயான மாதிரியே இருக்கும், ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதை வந்து தான் மலிக்னன்ட் ஓடிடிஸ் எக்ஸ்டர்னான்னு போகும். ஓகே, ஸோ அதே இது வந்து அக்யூட் இன்ஃபெக்டிவ் ஓடிடிஸ் எக்ஸ்டர்னாங்கிறது சிம்பசியர். மலிக்னன்ட்ங்கிறது சிவியரானது. இது வந்து சொல்ல போனா அது அழுகி போன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு வந்து H60.2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அடுத்து வந்து பெரிச்சான்ட்ரியஸ் ஆஃப் பின்னா. ஓகேங்களா? ஸோ பின்னாங்கிறது காது மடல். ஓகே, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அதுல ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காது குத்துனாங்கன்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் காது மடல் மடங்கி இருந்து சில இது குச்சி கிச்சி குத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பின்னா பெரிச்சான்ட்ரிட்டிஸ் ஆஃப் பின்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து இந்த இயர் கார்டிலேஜஸ்லாம் இருக்கக்கூடிய அதுக்கு H61.05. இதெல்லாம் வந்து முக்கியமான டிசீசஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் இயர். ஓகேங்களா? வெளிப்புறமா மட்டும் இருக்கக்கூடிய இது. ஓகேங்களா? உள்புறம் கிடையாது, வெளிப்புறம் மட்டும் இருக்கு. இதுக்கு வந்து H60லேருந்து H62 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரியுதா? ஓகே, ம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சிம்பசிஎஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. H60.33 ஏன்னா இதில் கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூனாலும் சரி எக்ஸாம்னாலும் சரி அதில் வந்து கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த கேள்வி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து மிடில் அண்டு மாஸ்டாய், அந்த குழல் மாதிரி ஒரு பகுதி இருக்குல்ல, கனல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ம். இருக்கக்கூடிய பகுதியிலையும் ஓகேயா
மேக்சிமம் உள்ள உள்ள போன உடனே நமக்கு இந்த காது ஜவ்வு இருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எலும்புகள் நம்ம சொன்னோம்ல அதுல இதுல பார்த்தோம்ல அனாட்டமில பார்க்கும்போது ஸோ வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ்டாய்டுன்னு சொல்லுவோம் உள்பகுதி. ஸோ அதுல இருக்கக்கூடிய எலும்புல நடக்கக்கூடிய இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த டிசீசஸ் தான் நம்ம மிடில் இயர் அண்ட் மாஸ்டாய்டு சொல்லி ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து H65. ஸோ இது வந்து ஓடிடிஎஸ் ஓகேங்களா எக்ஸ்டர்னா. இதுக்கு பேரு ஓடிடிஸ் மீடியா ஓகேங்களா நடுவுல. ஓகே மீடியாங்கிறது வேற எக்ஸ்டர்னான்னு வேற. எக்ஸ்டர்னானா வெளிப்புற பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். மீடியா அப்படிங்கிறது நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதில் அக்யூட் செரஸ் ஓடிடிஸ் மீடியா அப்படின்னா ஃப்ளூயிட் பிஹைண்ட் த ஏர் ஆர் நான் இன்ஃபெக்டட். காதை அடைச்சிக்கிட்டு ஓகேங்களா ஒரு பின்னாடி வந்து திரவம் மாதிரி சேர்றது, அதாவது சம்திங் காதுல வந்து என்ன சீல் வடியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு தான் பேர் வந்து அக்யூட் செரஸ் ஓடிடிஸ் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகே அது H65. அதே இது வந்து பஸ் மாதிரி மாறிடுச்சு லிக்யூடா இல்லாம ஓகேங்களா பஸ் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அது அக்யூட் செப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியா. அதுக்கு H66 அப்படிங்கிறது ஓகேங்களா. அதே இது வந்து ஓடிடிஸ் மீடியா வெறும் ஓடிடிஸ் மீடியா மட்டும் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நடுவுல காதுக்கு நடுவுல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு ஆனா அது என்ன இன்ஃபெக்ஷனுங்கிறது சரியா தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஓடிடிஸ் மீடியா அன்ஸ்பெசிஃபைட். அதுக்கு H66.9 ஹைஃபன்கிறத ப்ராசஸ் பண்ணணும் சரிங்களா. ஓடிடிஸ் மீடியா அன்ஸ்பெசிஃபைடு அப்படிங்கிறது. அடுத்து வந்து அக்யூட் மஸ்டாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மஸ்டாய் காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எலும்புல அரிப்பு ஏற்பட்டுச்சு ஓகேங்களா. ஸோ அதுல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து உள்பகுதி ஓகேங்களா காதுக்குள்ள இருக்க பகுதியில் எனக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு அக்யூட் மஸ்டாய்ட்ஸ் அப்படிங்கிறது. இன்ஃபெக்ஷன் ஆஃப் மஸ்டாய்ட் போன் பிஹைண்ட் த ஏர் அது வந்து H70.0 போகும். அன்ஸ்பெசிஃபைடு பெர்ஃபோரேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன். டிம்பானிக் மெம்பரேன் அந்த காதுக்குள்ள இருக்கக்கூடிய இயர் ட்ரம்மு ஓகேங்களா. ஸோ காது ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேர் தான் அன்ஸ்பெசிஃபைடு பெர்ஃபோரேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன் ஓகேங்களா. ரெப்சர்டு இயர் ட்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த காது அந்த ஜவ்வு வந்து கிழிஞ்சிட்டாவோ இல்லை அந்த ஜவ்வுல ஓட்ட விழுந்தாவோ அதைத்தான் இது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து H72.9. இது எல்லாமே மீடியா அதாவது நடுவுல இருக்கக்கூடிய காதுல ஏற்படக்கூடிய டிசீசஸ் ஓகேங்களா. ஸோ அன்ஸ்பெசிஃபைட் பர்ஃபரேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன் அப்படிங்கிறது புரியுதுங்களா. ஓகே ஸோ இந்த அடுத்து லாஸ்ட்ல வந்து உள்ளது மட்டும் திரும்ப சொல்லுங்க சார். மேம் காது ஜவ்வு இருக்குல்ல காது ஜவ்வு கிழிஞ்சாவோ இல்லை காது ஜவ்வுல ஓட்ட விழுந்தாவோ அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஸ்பெசிஃபைடு பர்ஃபரேஷன் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓ. காது ஜவ்வு கிழிஞ்சா ஸோ அதுக்கு H72.9ங்கிறத மென்ஷன் பண்ணலாம். அன்ஸ்பெசிஃபைடுங்கிறதா 9. H72ங்கிறது தான் ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னா ப்ராசஸ் பண்ணுறது டிம்பானிக் மெம்பரேன் ப்ராப்ளம். ஓகே. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஏர் உள்ள. ஓகே ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னர் ஏர் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ், ரொம்ப இயரோட ஸ்ட்ரக்சரே வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருக்கும். ப்ளஸ் வந்து ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது காது கேட்காம இருக்கிறதுக்கு இது. ஸோ அதுக்கான இதை தான் வந்து சொல்லுவோம் இந்த இன்னர் ஏர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ மேலே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஆனால் உள்ள இருந்துச்சுன்னா நமக்கு காது சில டைம் கொய்யின்னு ஒரு சவுண்டு கேட்கறது காது கேட்காம போகிறது. ஸோ காதோட வந்து பேலன்ஸ்னு சொல்லுவோம், அந்த பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுறது வந்து இந்த இன்னர் ஏர் டிசீசஸ்னால தான் ஓகேங்களா. நம்பர் ஒன் வந்து மினியர் டிசீஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு டிசீஸ் அதாவது நோய். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகோ டினிட்டஸ் அண்ட் ஹியரிங் லாஸ் இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேர்ந்தது தான் இந்த மினியர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து வெட்டிக்கோங்கிறது தலை சுத்துறது ஓகேங்களா. ஸோ காதில் வந்து ஈர சத்தம் கேட்கறதுக்கு தான் டினிட்டஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஹியரிங் லாஸ் காது கேட்காம போகுது. இது எல்லாமே வந்து மினியர்ஸ் டிசீஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சு காதில் சவுண்டு பொய்ன்னு கேட்டுட்டு அப்புறம் காது கேட்காம போகுது H81.0 அப்படிங்கிறத மென்ஷன் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெனிங்கன் பாராக்சிமால் ஓகேங்களா.
பொசிஷனல் வெர்டிகோ அப்படிங்கிறது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆஹ், திடீர்னு தலையை சாய்ச்சா தலையை குப்புற விழுந்து பண்ணோம் அப்படின்னா தலை சுத்தி கீழே விழுவோம்ல, அதுக்கு பேர் தான் வந்து ம் இந்த பேராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படிங்கிறது. இதுக்கு எஸ்கியூஎல் எடுத்திருக்கேன் சார். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண 5:30க்கு பண்ணியிருக்கணும். நீ வந்து 6:20க்கு வர. சரி பேசிக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம். ம் சரி. ஓகே. ஸோ பெனிகன் பாராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோங்கிறது இந்த தலை சுத்துறதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து H81.1 ஓகேங்களா. பெனிகன் பாராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ. ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேப்ரின்திட்டிஸ். ஸோ லேப்ரின்திட்டிஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காதுக்கு உள்ள, ஓகேயா, ஸோ சம்திங் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா சில பேருக்கு காது வலினால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாந்தி தலை சுத்தல்லாம் வரும்ல, அதுக்கு பேர் வந்து லேபிரிந்திட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. H83.0 இது வந்து காதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகே. ஸோ அதே இது ஆஹ், தலை சுற்றும் தலைவலி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மினியர் டிசீஸ். ரெண்டும் வந்து டிஃபர் ஆகும். வாமிட் வந்துச்சுன்னா அது வந்து 83 லேபிரிந்திட்டிஸ் அப்படிங்கிறத சொல்றது. ஓகே. ஸோ இதெல்லாம் இன்னர் இயர்ல இருக்கக்கூடிய டிசீசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது ஹியரிங் லாஸ் அண்ட் அதர் டிசார்டர்ஸ். ரைட். ஸோ சிம்பிளா சொல்ல போனா இதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஓட்டல்ஜியா. ஓகேங்களா. இயற்பை காது ரொம்ப வலியா இருக்கு, ரெண்டு காது இல்ல ஒரு காது ரொம்ப வலியா இருக்குன்னு துடிப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா H92.0 ஓகேங்களா ஓட்டல்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது பேரு ஓட்டல்ஜியா மீன்ஸ் இயற்பை. அடுத்து டினிட்டிஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, காதுல சத்தம் கேட்கறது. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த H93.1. கேட்டிட்டிஸ் பிளஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வெட்டிக்கோ தலை சுத்தல் பிளஸ் கால் கேட்கல அப்படின்னா 81. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ப்ரெஸ்பைகர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால ஏஜ்னால காது கேட்காதவங்க இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு வயசாகி காது கேட்காதவங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அவங்களுக்கு பேர் ப்ரெஸ்பைகர்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து H91.1 அப்படிங்கிறது சொல்லுவோம். அடுத்து வந்து கண்டக்டிவ் ஹியர் லாஸ், ஒரே சவுண்டுனால பெரிய சவுண்டுனால ஏதாச்சும் ரெண்டு காதுமே கேட்காம போணுச்சு அப்படின்னா அதுக்கு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு H90. அதுலேயே சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் காது வந்து என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஏதோ ஒரு நர்வ் ப்ராப்ளம்னால வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அப்படி வந்துச்சு அப்படின்னா அது சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டு காதுமே கேட்காம போகும். ஓகேங்களா. சில டைம்ல சில பேருக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா காது கேட்காம போகும். ஓகேங்களா. பெரிய ஏதாச்சும் ஒரு இது சவுண்டு ஓவர் ஒளி வர இடத்துல இருந்தாங்க, சிம்பிளா சொன்னா ஒரு பாம்பு வெடிச்சிச்சு, ஸோ ஒரு வெடி வெடிச்சிச்சு, அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா காது கேட்காம போயிடுச்சு அப்படின்னா அது பேர் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ். பைலேட்ரல்னா போத். ஓகேங்களா. அது இருந்துச்சுன்னா H90.3 அப்படிங்கிறது. ஓகேங்களா. H90ங்கிறது ஹியரிங் லாஸ், 91ங்கிறது ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ். ஓகேங்களா. சவுண்டு மட்டும் கொய்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சா H93.93 டினிட்டஸ். ஓகேங்களா. பெயின் இருந்துச்சுன்னா ஓட்டல்ஜியா 92 அப்படிங்கிறது. புரியுதா. இது வந்து ம் ஹியரிங் லாஸ் அண்டு அதர் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இயருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு டிசார்டர். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான கோடிங் லைன்ஸ் இதுல என்ன அப்படின்னா நம்மளோட 6th கேரக்டர் எப்போதும் போல ரைட், ஐக்கு நம்ம பார்த்தது மாதிரி 1னா ரைட்டு, 2னா லெஃப்ட், 3னா பைலேட்ரல், 9னா அன்ஸ்பெசிஃபைடு அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஓடிடிஸ் மீடியா அப்படின்னு மீடியன் நம்மளோட மீடியா இதுக்குள்ள ஏதோ இயர் பேக்ஸ் இந்த மாதிரி இது பஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னல் கோடை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போடுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ம் ம் சரி. ஸோ அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஓடிடிஸ் மீடியா இதெல்லாம் வந்து வரதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்விரான்மெண்டல் டொபாக்கோ ஆர் ஸ்மோக். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டொபாக்கோ யூசேஜையும் மேபி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இசட் கோடு போடணும். அந்த இசட் கோடு வந்து Z77.22 அப்படிங்கிற இசட் கோடு போடணும்.
இல்லை ஏதோ வந்து இயர் ட்ரம் ஓரியன்ட் இருந்துச்சுன்னா ஹெச் கோடையே H72 போட்டு ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஸோ மோஸ்ட் காதுக்கு வந்து டொபக்க யூசேஜையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கான இயர் டிசீஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இது ஓடிடிஸ் மீடியாவிலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த இன்ஃப்ளமேஷனுக்கு கூட இந்த ஸ்மோக்கு ட்ரக் யூசேஜ் இது மாதிரி கூட ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அப்போ இங்கே மட்டும் நீங்கள் இந்த சாப்டர்ல மட்டும் என்ன பண்ணணும்னா டொபேக்கோ யூசேஜையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் இது ரைட். ஸோ இப்போ சினாரியோ பார்ப்போம். ஒரு சினாரியோ ஒரு 12-year-old பாய் presents ஃபார் த இன்டென்ஸ் இச்சிங் அண்ட் பெயின் இன் த லெஃப்ட் ஹேர். காது அரிக்குது ப்ளஸ் வந்து பெயினாக இருக்கு. ஆஃப்டர் த வீக் ஆஃப் டெய்லி ஸ்விம் ப்ராக்டிஸ். ஸோ காதில் தண்ணி போய் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காது வந்து அக்யூட் சிம்மர் இயர்ஸாக மாறிடுச்சு. ஸோ சிம்மர் இயர்னு வந்தாவே H60 அப்படிங்கிறது தான். அதில் அக்யூட்டுங்கிறதுனால 3 போட்டிருக்கோம். அதில் லெஃப்ட் இயருங்கிறதுனால ஓகேங்களா 2 அப்படின்னு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இது வந்து என்ன ஸோ வெளிப்புறமாக தான் காது அரிக்குது இச்சிங்காக இருக்குன்னு சொன்னதுனால இது வந்து எக்ஸ்டர்னா. ஓகேங்களா? இஸ் நாட் அ மீடியா இஸ் அ எக்ஸ்டர்னா. எக்ஸ்டர்னாங்கிறது வெளிப்புற காது, மீடியாங்கிறது நடுக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் H60.33 அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதே இது மீடியாவாக இருந்துச்சுன்னா H60.1ங்கிறத மென்ஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 80-year-old மேல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் மஃபுல்டு ஹியரிங். காது அடைச்சுக்கிட்டு கேட்கல ரெண்டு காதுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவருக்கு இம்பாக்டட் இயர் வேக்ஸ் அதுல இருக்கு. காது ரெண்டு காதுலையுமே இயர் வேக்ஸ் இருக்கிறதுனால காது அவருக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் அந்த இயர் வேக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் ஹியரிங் ரிட்டன் ஃபார் த பேஸ் லைன்ஸ். ஓகேங்களா? கரெக்டாக கேட்க ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ இம்பாக்டட் செரமன் அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா செரமன் அர்த்தம். இயர் வேக்ஸ்க்கு பேரு மெடிக்கல் டேர்ம்ல செரமன். ஓகேங்களா? அப்ப இம்பாக்டட் செரமனுக்கு வந்து H61.23. அதுல போத் ஏருங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 அதுக்கு அடுத்து 3 பைலேட்ரல் கணக்கோட மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது ரைட்டா லெஃப்டா பைலேட்ரலாங்கிறத ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கோடோ அந்த கோடை வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமானது இன் இயர்ல. ஓகே. அடுத்து a 3-year-old girl is brought in with a fever and tugging in her right ear. ஓகேங்களா? the doctor diagnosis acute serous otitis media. காதுக்குள்ள ஓகேங்களா ஃப்ளூயிட் மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. மதர் மென்ஷன் she smokes in the home. ஓகேங்களா? அம்மா வந்து விக்டிம். ஓகேங்களா? விக்டிம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதர் மதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக் இன் அ ஹோம். அவங்க ஸ்மோக் பண்றதுனால தான் இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஸ்மோக் இந்த டொபாக்கோன்னு சொன்னாவே இசட் கோடுக்குள்ள நம்ம போயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ H65.01ங்கிறது அக்யூட் செரஸ் ஓடிடிஸ் மீடியா. ஒன்னுங்கிறது ரைட் இயருங்கிறதுனால 01ங்கிறத மென்ஷன் பண்றாங்க. H65ங்கிறது செரஸ் ஓடிடிஸ் மீடியான்னு அர்த்தம். ஓகே. இதுல டொபாக்கோ யூசேஜ் மதர் யூஸ் பண்ண விக்டிம் யூஸ் பண்ணதுனால கான்டாக்ட் வித் த எக்ஸ்போசர் ஆஃப் என்விரான்மெண்டல் டொபாக்கோ ஸ்மோக். இது வந்து அந்த கரஸ்பாண்டிங் பர்சனே பண்ணல. ஓகேங்களா? ப்ரொப்ரைட்டரே பண்ணல. இவங்க யார் அப்படின்னா மதர் விக்டிம் பண்ணதுனால இஸ் 77.22ங்கிறத மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதை கம்பல்சரி என்ன பண்ணணும்னா அந்த டொபாக்கோ கூட கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி ரிஸ்க் ஃபேக்டரை அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே. ஸோ அடுத்து பெனிகன் பாராபிக்ஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ பிபிபிவி அப்படிங்கிறது இருக்கு. 45-year-old எக்ஸ்பீரியன்ஸ் இன்டென்ஸ் ஆஃப் ரூம் ஸ்பின்னிங் வெர்டிகோ. ஓகேங்களா? தலை சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாரு. வென்னவர் ஷி ரோல்ஸ் ஓவர் த பெட் எபிசோட் த லாஸ்ட் 30 seconds ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் டிஸ்கிலபிக் மேனியர் அண்ட் கன்ஃபார்ம்ஸ் பிபிபிவி. ஓகேங்களா? அவர் பெட்ல இருந்து கீழே சாயும் போதே அவருக்கு தலை சுத்தி ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்றதுனால ஓகேங்களா? ஸோ அவருக்கு H81.1 பெனிகன் பாராக்சிமல் வெர்டிகோ. ஓகேங்களா? பிபிபிவிக்கான ஓகேங்களா கோடு H81.1 போடுறோம். இதுல வந்து எந்த ஒரு இயருமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? எந்த ஒரு இயருமே காரணத்தினால அவங்களுக்கு வந்து 0 அன்ஸ்பெசிஃபைடு இயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி அன்ஸ்பெசிஃபைன் போது 9 வரும். ஓகே. 0 கிடையாது. இட்ஸ் 9. ஓகேங்களா? ஸோ அன்ஸ்பெசிஃபைட் 9.
ரைட். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் சினாரியோ? The patient admitted for the tympanoplasty ear surgery பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? They have suffered from chronic suppurative otitis media in a right ear for years. ஓகேங்களா? லாங் லாஸ்டா இருக்கு அவருக்கு. Which has resulted large persistent perforation of eardrum வந்துருச்சு. காதுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்புல என்ன ஆயிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிருச்சு. இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு கிரானிக். ஓகே, இது ரொம்ப உள்ள போனதுனால இது கிரானிக்ங்கிறத கிரானிக் டிம்போனிக் செப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியா ரைட் ஏர்னு சொல்றதுனால ரைட் ஏருக்கு H66.11 போட்டோம். ரைட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அவரு ஏற்கனவே சஃபர் ஆயிருக்குது கிரானிக் செப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியா, அதுக்கானதுதான் H66.11. அதோட ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா லார்ஜ் பர்சிஸ்டன்ட் பர்ஃபரேஷன் ஆஃப் இயர் ட்ரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏற்கனவே அவருக்கு ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த வெளியில நடந்த, அதாவது மீடியன்ல நடந்த இயர் வேக்ஸ் பிளஸ் பஸ்னால அது உள்ள போய் எலும்பு அரிச்சு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு. அப்ப ரெண்டுமே அவருக்கு இருக்கிறதுனால தான் லார்ஜ் பர்சிஸ்டன்ட் டிம்பானிக் மெம்பரேன் ரைட் ஏருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பர்ஃபரேஷனுக்கான கோடு H72.821 சேர்த்து போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால சார் இதில் லார்ஜ் வந்து அதுதான் தானே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் லார்ஜ் பர்சிஸ்டன்ட் பர்ஃபரேஷனுங்கிறது உள்ள இருக்கக்கூடிய எலும்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன். கிரானிக் செப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியாங்கிறது வெளியில இருக்கக்கூடிய கனல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன். சரிங்களா? ரெண்டும் டிஃபரெண்ட். அதனாலதான் இது வந்துச்சு அப்படிங்கிறது இதுல சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அது வராது. பட் இது ரெண்டுமே செப்பரேட் டிசீஸ்னால நம்ம செப்பரேட் கோடு போடும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு இது ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் ரிலேட்டட் இல்லை. இப்ப சிம்பிளா சொல்றேன், நமக்கு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலா ப்ராப்ளமா இருக்கு, மீடியால ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னலுக்கும் கோடு போடணும், மீடியாவுக்கும் கோடு போடணும். அதே மாதிரி மீடியால இருக்கு, உள்ள டீப்ல கிரானிக் இருக்கு அப்படின்னா அது ரெண்டுக்குமே கோட் போடணும். ஓகேயா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஐடென்டிஃபை பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் எது வந்துச்சோ அதுதான். இப்போ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது என்ன அப்படின்னா கிரானிக் செப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியா தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால அந்த கோட ஃபர்ஸ்ட் ஆகும். செகண்டரி கோட உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மீடியா இருக்கிறத வந்து சால்வ் பண்ணா மட்டும்தான் நம்மளால உள்ள இருக்கக்கூடிய பர்ஃபரேஷன் ப்ராப்ளத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சினாரியோங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான சினாரியோ. ஸோ இதுல வந்து நம்ம ரெண்டு கோடுமே போடணும். நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா லார்ஜ் பர்சிஸ்டன்ட் பர்ஃபரேஷன் ஆஃப் இயர் ட்ரம் தான் மேஜர் சரி. ஸோ அதனால முதல்ல அதை போட்டுட்டு ரெண்டாவது வந்து செப்பரேட்டிவ் ஓடிடிஸ் மீடியா போடுவீங்க, அதுவும் தப்பு. இன்னொன்னு என்ன அப்படின்னா பர்ஃபரேஷனே ஓடிடிஸ் மீடியானால தான் வந்ததுனால ரெண்டாவது கோடு நம்ம போட வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க, அதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இயரை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து தான் நீங்க உள்ள போய் பார்க்கணும். ஓகேங்களா? இதுல மேஜர் காசை பார்க்க கூடாது. வெளியில இருந்து உள்ள போய் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட். அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே எக்ஸ்டர்னல்லையும் இருந்துச்சுன்னா ஓடிடிஸ் எக்ஸ்டர்னலுக்கான கோடை ஃபர்ஸ்ட் போட்டு செகண்டரி மீடியாக்கான கோடை போட்டு மூணாவது பர்ஃபரேஷன் கோடை போடணும். ஓகே. ஸோ இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு திங். ஓகே, ரைட். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான அடிஷனல் ஃபேக்டர்ஸ் அடிஷனல் கோடு இருக்கும் அப்படின்னா ரெண்டு முக்கியமா இருக்கும். ஒன்று வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர், டொபாக்கோ யூஸ் பண்ணாங்கன்னா அது. அடுத்து இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட். ஸோ பாக்டீரியானால ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய பி கோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெஃபிலோகோக்கஸ் அந்த மாதிரி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால காதுக்குள்ள வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எறும்பு போணுச்சு இல்லை ஒரு பூச்சி போணுச்சு, இதனால என்ன ஆயிடுச்சு அதோட ஆசிட் பட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள வந்து வெந்துருச்சு, இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட். அந்த மாதிரிலாம் ஆனிச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் சாப்டர் 1ஓட கோடையும் அடிஷனல் கோடா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதான். ஓகே. ஸோ இப்போ சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இயரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் இயர் இருக்கும், மிடில் இயர் இருக்கும், இன்னர் இயர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் இயரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிடில் இயரை வந்து டிம்பானிக் மெம்பரேன் ஆர் ஆசிலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல இன்னர் இயரை வந்து கோச்லியா ஆர் வெஸ்டிபுலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அது அடுத்து வந்து ஐயை பொறுத்த வரைக்கும் ஆன்னெக்ஸா அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா ஐலிட்டு ஐலாஷஸ் இருக்கக்கூடிய அந்த
தின் ஸ்கின்ல தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்நெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீரியர் செக்மெண்ட் அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய வெள்ளையா இருக்கக்கூடிய பகுதியும் தென் கருவிலியை தான் நம்ம கார்னியா அண்ட் லென்ஸை தான் ஆன்டீரியர் செக்மெண்ட். போஸ்டீரியர் செக்மெண்ட்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய ரெட்டினா அண்ட் சொராய்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம சொல்லுவோம். இது ஐக்கும் இயருக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்ப எங்க வேணாலும் ஆன்நெக்ஸான் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அது வந்து ஐலிட்லயும் இல்லை ஐலாஷஸ்லயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுடா? ஓகே ஸோ சார். இதுதான் வந்து இயருக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டிசீசஸ். ஓகேங்களா? ஸோ இயர்ல இதுதான் வந்து முக்கியமான ப்ராசஸஸ். இன்னைக்கு ஆக்சுவலி ஃப்ரைடே, நீங்க டெஸ்ட் எழுதியிருக்கணும். இன்னைக்கா ஃப்ரைடே? நாளைக்கு தானே ஃப்ரைடே? நாளைக்கு நாளைக்கு தான் சார். நாளைக்கு தான். நீங்க போன வாரமே எழுதல, இந்த வாரம் எழுதலைன்னு சொன்னீங்க. ஆமா தானே? இல்ல சார், அது போன வாரம் சொன்னது. போன வாரத்துல சொல்றேன். போன வாரம் தான் எழுதலைன்னு சொல்லிட்டீங்களா? அதுக்கு பதிலாக தான் நாங்கள் இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்து 30 கொஸ்டின் கொடுத்து படிங்கன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணோம். ஆஹா. ஆ, ப்ராசஸ் இப்ப பண்ணோம். கூட குவிஸ் இருந்தா கொடுங்க சார், நோ ப்ராப்ளம். ஏதோ ம், தெரிஞ்சதை பண்றோம். அப்படியா? ஆமா. அப்ப நான் கேள்வியே கேட்டேன்னு டெய்லி பதில் சொல்றீங்களா? நீங்க இல்ல. உங்களுக்கு குயிஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். கேள்வியே கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சிஎம்எஸ் கேள்வியை கேட்டா சிஎம்எஸ் தடும். சிஎம்எஸ் 1500 என்ன? சார் இப்படி தடனா கேட்டா எப்படி சொல்றது? நீங்க தானே சொன்னீங்க இப்ப கொடுங்க நாங்க பண்றோம், நீங்க இல்ல சொல்லுங்க. அஹ், சரி, எஸ்எஸ்என் அதுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? பிஹெச்ஐக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்? நீங்க சாப்டர்ல இருந்து கேக்குறீங்களா சார்? ஆமா, இப்ப சொல்லுங்க. பேஷண்டோட ஜியோ லொகேஷனை எடுக்கக்கூடிய, ஓகேங்களா, ஃபீல்டுக்கு பேர் என்ன? பேஷண்டோட நான் அட்ரஸ். அதெல்லாம் சரி, ஏபிஎன்னா என்ன? ம், ஏஓபினா என்ன? ஷிப்பானா என்ன? ஓஜிஐ ஓஜிஐனா யாரு? ஓஜிஐனா யாரு? ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்லாம் யார் யாரு சொல்லுங்க. யார் யாரெல்லாம் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்? யாரு சார் கேக்குறீங்க? உங்களை தான் கேட்குறேன். ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்னு யார் யாரெல்லாம் சொல்லுவோம்? ஹெல்த் கிராஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சரி, நீங்க நீங்க வந்து போதுமா கேள்வி? நான் வந்து போதுமா கேள்வி? போதுமா கேள்வி இல்ல கேட்கவா? இல்லைங்க சார். அது வந்து நான் நீங்க வந்து குவாட்ரன்ஸ் அந்த எத்தனை குவாட்ரன்ஸ் சாப்டர்ல இருக்கு? என்னென்ன நடத்துனீங்க அத மட்டும் தான் சார் படிச்சிருக்கேன். கோட்ல உள்ள பெயர் படிக்கல. கோடெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. நான் சாப்டர் தான் இதுதான் சொல்ல. இது வந்து யூஎஸ் ஹெல்த் கேரோட இன்ட்ரோடக்ஷன்லயே இருக்கும். பேசிக்ஸ் ஆஃப் யூஎஸ் ஹெல்த் கேர் படிச்சீங்களா? அதுல தான் இருக்குது. ஒரு ஃபார்ம், கிளைம் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஏபிஎன்னா என்ன ஃபார்மு, ஓகேங்களா, அதெல்லாம் சொல்லி கொடுத்தனே. ம். அது ஒருவேளை நான் சரி, எழுதி வைக்கலையோ. குவாட்ரன்ஸ் எத்தனை குவாட்ரன்ஸ் இருக்கும்? ம். மொத்தம் 4 கேவிட்டியோட பேரையும் சொல்லுங்க. பாடி கேவிட்டிஸ் 4. அப்டார்மல் கேவிட்டி, ம். ஸ்பைனல் கேவிட்டி, ஸ்பைனல் இதெல்லாம் சேர்த்து கிரானியல் கேவிட்டி. இது ஸ்பைனல் கிரானியல், கேவிட்டி, அப்டமன். thoracic கேவிட்டி, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிரானியல், ரெண்டாவது நெஞ்சு கூடு வந்து தொராசிக் கேவியல் கேவிட்டி, அப்டார்மல் மூணாவது வயிறு கேவிட்டி. அப்டாமினல் கேவிட்டி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அதான் சார் ஸ்பைனல் கேவிட்டி. ஸ்பைனல் இல்லை. அது ஸ்பைனல் கார்டில் பின்னாடி இருக்கு, அது பெல்விக். பெல்விக் கேவிட்டி தான் 4வது கேவிட்டி. புனல் மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல, ஆ பெல்விக் கேவிட்டி.
டெஸ்ட் வச்சே ஆகணுமா? அஹ், வைக்கணும் சார். ஆமா. வைங்க. பெல்வி கேவிட்டி. ரைட், ஓகே. ஸோ மொத்தம் 3 ரீஜியன் சொல்லுங்க. டியோனம். ரீஜியன்ஸ், பாடியோட ரீஜியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சாகிடல். என்ன சாகிடல் சார்? ரீஜியன். சாகிடல் ரீஜியன். குறுக்க வெட்டுனா அது சாகிடல். ம். முன் ஆஹ், மேல கீழே அதை வெட்டினா, நடுப்பகுதியை வெட்டினா அதுக்கு பேரு என்ன ரீஜியன்? ஐயோ அது டிரான்ஸ்வர்ஸ். படிக்கணும். டிரான்ஸ்வர்ஸ் ரீஜியன். சாகிட்டல் பிளேன். டிரான்ஸ்வர்ஸ் நான் வந்து பிளேன். இந்த கிளான்ஸ்குள்ளது நீங்க பாடி. என்ன படிச்சீங்க? நீங்க என்ன படிச்சீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சீங்க நீங்க? நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இன்ஸ்டைன் சிஸ்டம்குள்ளது. என்னது? அப்புறம் கிளாண்ட், என்டோகிரைண்ட் கிளாண்ட்குள்ளது. ஓ, இது பாத்தீங்களா? இப்ப அது பேர் என்ன, அனாட்டமி பாத்தீங்களா? ஆமா சார். சரி.